ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோ ரேங்க் கூட அஃபேர்ல இருந்துட்டு பீம்க்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அது கூட அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும். அதனால நம்ம பீம்காக காலையிலே எழுந்திருச்சு அவளுக்காக டிஃபன்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ரேங்க் அடங்குவலா அவ ஆல்ரெடி ரேங்க் கூட இருந்தப்ப அவனுடைய வாட்சை அங்க கழட்டி வச்சிருந்திருப்பான். அந்த வாட்சை எடுத்து வச்சு ரேங்கோட வாட்சையும் ஒன்னா வச்சு அதுல ஒரு ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருந்திருப்பா. அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண அது நம்ம பிம்மோட தங்கச்சி பார்த்துட்டு பிம்க்கு அனுப்பி வைக்க பிம்மும் பார்த்துட்டு அது ரக்கோட வாட்ச் தானான்ட்டு அதை செக் பண்ணி பார்க்க ரக்கோட வாட்சுங்கிறது தெரிய வருது. ரொம்பவே ஷாக்கா இருந்திருந்தா அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரக்கும் பிம்க்கு டீ கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு டீ எடுத்துட்டு வர பிம் ரொம்ப கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. ரக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி பிம்க்கு டீயை கொண்டு போய் கொடுக்க அந்த பொண்ணை ஃபுல்லா அதை தட்டி விட்டுட்டு கோவப்பட ஆரம்பிக்க, என்னாச்சு, எதுக்காக நீ என் மேல கோவப்படுற, ஏன் டீ எல்லாம் கொட்டி விட்டேன்னு கேட்கறதுக்கு, ஆமா நீ பண்ற வேலைக்கு உங்ககிட்ட என்ன சிரிச்சு என்னால பேச முடியுது, நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாம அப்படின்ட்டு பிம்மும் நிறையவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க, நீ எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலன்ட்டு அவன் கேட்க, இது என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு போனையும் காட்ட அதோட ரக்கோட வாட்சையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ரக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இது உன்னுடைய வாட்ச் தானே, இது எப்படி அங்க போச்சு, ரேங்க் இந்த போஸ்ட்டை போட்டிருக்கா, எப்படி அங்கே போச்சுன்னு கேட்க ரக் அதுக்கு அசால்ட்டாகவே சமாளிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த உலகத்தில் என்கிட்ட மட்டுமா இந்த வாட்ச் இருக்கு, எத்தனையோ பேத்துக்கிட்ட இருக்கும், நீ எப்படி அதை வச்சு என்னை சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு, சரி அது உலகத்தில் எத்தனையோ பேத்துக்கிட்ட இருக்கலாம், அது ஓகே, ஆனால் உன்னுடைய நெக்டை எப்படி அவர்கிட்ட போணுச்சு அப்படின்ட்டு நெக்டையும் எடுத்து மூஞ்சிலே விசிறிட்டு, இது ரேங்க் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, அதுவும் ஒன்றுதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, வாட்ச் உலகத்தில் எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்திருக்கலாம், ஆனால் இந்த டை எப்படி போச்சு அவர்கிட்ட, இது அவளை என்கிட்ட ஒன்னோடுதுன்னு சொல்லி தான் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிம் இன்னும் கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, ரக்கும் அப்பதான் ஞாபகம் வருது, ஆல்ரெடி அங்கே இந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த நெக்டையை கழட்டி வச்சிருந்திருப்பான், அதை எங்கேயே விட்டுட்டு வந்திருப்பான், அது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இதையும் எப்படியாவது சமாளிக்கணும் இல்லையா? இதையும் சமாளிக்கிறதுக்காக ரக், நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அவ போய் சொல்றா, நம்ம கூட அவ மைண்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்கா, நம்மள பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரியே இவன் பேசிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு பீமும் செம்மையா கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்க, என்னை நம்பு, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லவும், சரி நான் உன்னை நம்புறேன், இப்பவும் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. ரகும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வெளியே வந்துட்டு ரேங்க்கு கால் பண்ண, ஆனால் அவள் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, கால் வர்றதை அவள் பார்க்குறா, அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, அதனால அவனும் அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போய்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பிம்மும் பார்த்துறா. அவளுக்கு இன்னமும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, அழுதுகிட்டே இருக்க. அதே சமயத்தில் பாங்காண்டி ரக்கை மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ரக் கிடையாது, அசிஸ்டன்ட் தான் இருக்கா. அவர் வந்துட்டு இல்லை ரக் வரலன்னு சொல்ல, அப்போ அவனுக்கு எதுவும் பிஸியான ஒர்க் எதுவும் இருக்காமா, இல்லை இங்கேயே ரொம்ப நேரம் இருக்கானாமா அப்படின்லாம் நிறையவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது, ரேங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப அட்டகாசம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் இப்ப ஞாபகம் வந்துட்டு ரேங்க் இந்த இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அங்கேயே இருந்து ரேக் கிட்ட வேலை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதே போல அவளை இன்னொரு அசிஸ்டண்டாகவும் வேலைக்கு எடுத்திருந்திருப்பான் அதையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே ஆன்ட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ரேங்க் வீட்டுக்கு வந்துட்டு ரேங்க் கிட்டேயும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், எதுக்காக அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, இவ சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா, நான் அது சாதாரணமாக தான் போட்டேன், எனக்குன்னு யார் இருக்கா, நீ தானே இப்போ இருக்க, அந்த ஹாப்பினஸ்ல தான் அதெல்லாம் போட்டு விட்டேன், நீ இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே உனக்காக பிம் இருக்கா, உன்னுடைய ஃபேமிலி இருக்கு, ஆனால் எனக்குன்னு யார் இருக்கா, நீ மட்டும்தானே இருக்க, நான் உன்னுடைய ஒய்ஃப் தானே, ஏன் என்கிட்ட இப்படி கோவப்பட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல விளையாட்டம் ரக் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. ரகும், என்ன நீ என்னுடைய ஒய்ஃபா, எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃபையும் மட்டும்தான், நீ ஒய்ஃப் இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் அவளுக்கு அப்போ நான் யாரு, நீயே என்னை உன்னோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் ஆயிடுது. அப்போ நான் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு ரேக்கை போட்டு உலுக்கி எடுத்துடுறா. அதனால ரேக்கும் வாயை மூடு, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நான் இனிமேல் இந்த இடத்துக்கு வரவே போகிறது கிடையாது, நீயே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு வெளியே பாரு, வேற எங்கேயாவது போயிடு, இனிமேல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப நல்ல விளாட்டம் ரக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இல்லை என்னை அப்படி சொல்லாத, எங்கேயும் போக சொல்லாத, நான் போக மாட்டேன், நான் உன்னோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை இங்கேருந்து போக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கேன். ரகம் பொறுத்து பார்த்துட்டு, நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படிங்க, நான் உன்னுடைய லவ்வர் தானே, நீ ஏன் என்னை இங்கேருந்து போக சொல்கிறேன்னு கேட்கறதுக்கு, என்ன நீ என்னுடைய லவ்வரா, என்னுடைய லவ்னா பிம் மட்டும்தான், என்னுடைய ஒய்ஃபும் அவ மட்டும்தான், அதனால நீ இங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
இவ பைத்தியக்காரியாட்டம் என்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பாங்காண்டிக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அவங்க செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கோவமா உட்காந்துருக்க. அவரு நார்மலாகவே கேட்டுட்டு இருக்காரு, எந்த விஷயமும் தெரியாது. என்னாச்சு நீ கோவமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, அப்போ ஆன்ட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க, இந்த ரக் கூட இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சப்ப இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு, இல்லை அவன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அந்த பொண்ணை இங்கேருந்து அனுப்பி விட்டுருவான் அப்படின்லாம் அவரும் அவருடைய ஒய்ஃபை சமாதானப்படுத்தி இருக்காரு. பீம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அப்ப மீனா அவனுடைய லவ்வர்கிட்டையும் கேட்கிறான், நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, உண்மையை சொல்லி என்ன நடக்குது, ரேங்க்கும் ரவ்க்கும் அஃபேர்ல இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். ஆனாலும் மீனா கிட்ட சொல்லாம, இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கான், மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க. பீம் தங்கச்சி வானுக்கு செமையாக கோவமாகுது. அவ இருந்துட்டு, இல்லை இந்த விஷயம் எப்படியா இருந்தாலும் வெளியே வரதான் போகுது, ஒரு நாளைக்கு ரேங்க்கும் ரக்கும் ஒன்றா மாட்ட தான் போகிறாங்க, அப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டு இருக்க. பிம்மும் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி வந்துட்டு பிம் மீட் பண்ணுறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வந்து சொல்ல, பிம்மும் யாருன்ட்டு போய் பார்க்க போனால் அங்கே வந்திருக்கிறது தேர்ட் தான் வந்திருக்கான், ரேங்கோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான். அவன் பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருப்பான். அவனுடைய ஹோட்டல் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்காக தான் அவன் வந்திருக்கான். ஆனால் பிம் வர்றதை பார்த்தோன்னே உனக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. என்ன விஷயம்னு கேட்க ஆரம்பிக்க, பிம்மும் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி பிம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டரான ஒரு பொண்ணு, நல்ல மனசு கொண்டவ அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. அவனுக்கும் இதை கேட்டு ரொம்பவே மனசு அவனுக்கும் கஷ்டமாயிடுது. பிம் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாமே சரியாயிடும், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தோளில் சாச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான், நம்ம ரேங்கை மீட் பண்ணுறதுக்காக இவன் ஆல்ரெடி போயிருந்திருப்பான் இல்லையா. அவன் சொல்லியிருப்பா, நான் பிம்மை ரேக்கிட்ட இருந்து பிரிக்காத விட மாட்டேன், ரேக் என்னை இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பா இல்லையா. அதை சொல்லலான்னு தோணுது அவனுக்கு. அதனால இந்த ரேங்க் ரொம்ப மோசமானவ, அவள் என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கா தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறா, என்ன சொன்னா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க, இல்லை அவள் கடந்துடா, அவள் எதையோ சொல்லிகிட்டு இருப்பா, அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு இவனும் சொல்லி பீமை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் ரக் பீமுக்கு நிறையவே கால் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பான். ஆனால் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு இருந்தா இல்லையா. அதனால் மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்டுருந்துருப்பான். அந்த சமயத்தில் அங்கிளும் அங்கே வந்துடுறாரு. ரக்கிட்டையும் ரேங்க் எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் கேட்க, ரக் பார்த்துட்டு, அப்பா நீங்களா, அவள் தெரியலப்பா, எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு, நீ மறைக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்க, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க, ரகு உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் ஒரு காண்டோ ஒன்று வாங்கியிருக்கேன், அதில் தான் அவளை தங்க வச்சிருக்கேன்னு சொல்ல, அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. என்னது, புது வீட்டில் அவளை தங்க வச்சிருக்கியா, அவளுக்கு வேலையும் கொடுத்து அவளுக்கு வீடும் வாங்கி கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரக் அப்பாவும் செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா, நான் அவளை ஆல்ரெடி காலி பண்ண சொல்லிட்டேன், அவள் இங்கேருந்து போயிடுவா, நான் அதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டேன், அவளை வெளியே போக சொல்லிட்டு வீட்டுக்கு வாடகைக்கு ஆளெல்லாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சீக்கிரமாக அவளை காலி பண்ணிடு, அவளை அங்கே வைக்காத, இந்த விஷயம் பாங்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அவள் என்கிட்ட வந்து விசாரிச்சுட்டா, அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிம்க்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அப்புறம் உன்னுடைய நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாயிடும், ரேங்கையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறேன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, அவளுக்கு நல்லாவே உன்னுடைய இன்டென்ஷன் என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்னங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால் காலி பண்ணவும் முடியாது, நீ என்ன பண்ண போறியோ தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே அவளை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிவிடு, 1-2 நாளில் அவளை காலி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டு அவரும் கிளம்பிட. ரக் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கான். ரேங்கை வீட்டை காலி பண்ண சொல்லியிருந்தான் இல்லையா, ரேங்க் வீட்டுக்கு முன்னாடி வாடகைக்கு ஆள் வைக்கிறதுக்காக போர்டெல்லாம் வைக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காண்டோட மேனேஜரும் போர்டெல்லாம் அங்கே வச்சிட்டு இருக்க, அதை ரேங்கும் பார்த்துடுறா, என்ன பண்ணுறாங்கன்ட்டு, என்ன பண்ணுறீங்கன்ட்டு வெளியே வந்து கேட்குறா. அவங்க இந்த வீடை நாங்கள் வாடகைக்கு விட போகிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடை யாரும் வாடகைக்கு விடுறதா நாங்கள் எதுவும் சொல்லலையே அப்படிங்க. நீங்கள் சொல்லலை மேடம், ஆனால் இந்த வீட்டோட ஓனர் சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ரக் அவர் ஆல்ரெடி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி டூலெட் போர்டு வைக்க சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, நான் இங்கே இருக்கக்குள்ள அவன் எப்படி சொல்லியிருப்பான், அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு இங்கேருந்து இன்னைக்கே காலி பண்ணி போயிடுவா, அதனால் நீங்கள் இந்த போர்டு அங்கே வைங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்ல, என்ன ஃப்ரெண்டா, நான் அவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நான் அவனுடைய ஒய்ஃப் அப்படின்ட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல, அந்த லேடியும் இங்கே என்ன சொல்கிறீங்க, அவர் தான் சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நீங்கன்னு சொன்னார், நீங்கள் அவரோட ஒய்ஃப் கிடையாது அப்படிங்க. யார் சொன்னா,
தேவையில்லாத சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அவனுடைய ஒய்ஃப் தான், ரக் என்னுடைய ஹஸ்பண்ட். நீங்கள் எப்படி என்னை கேட்காம இந்த டூலெட் போர்டை எப்படி இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் பிடிங்கி எடுக்கிறா. போர்டுக்கு யூஸ் பண்ணது கிளாஸ் போல இருக்கு, அதையும் உடச்சி தள்ள அந்த மேனேஜரும் இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த ரக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவன் கால் அட்டன் பண்ணாமல் அவனுடைய ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறான். அதனால இந்த ரேங்க் என்ன பண்ணிடுறான்னா ஒரு ஷீ ஃபுட்டு இவளுக்கு செட் ஆகாது போல இருக்கு. ஷீ ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. அது ஃபுல்லாகவே உடம்புக்கு ஒத்துக்காமல் மயக்க வர மாதிரிலாம் இருக்குது. அவளுடைய உடம்பெல்லாம் ரேஷஸ் ஆகுது. ஏதோ அலர்ஜி ஆகிட்டு ரெட்டாக ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு அவள் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறா. அவளுக்கு சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணுறா, ஹாஸ்பிட்டலுக்குன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற. அதே சமயத்தில் ரக்கும் வீட்டுக்கு போகலான்ட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க. அப்போ அவனுடைய அசிஸ்டண்ட், சார் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒரு கால் வந்திருக்கு அர்ஜென்ட்டாக, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்குன்னு சொல்லவும் அவனை வாங்கி அட்டன் பண்ணி கேட்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க்கு பக்கத்தில் தான் படுத்திருக்கா, நல்லா தான் படுத்திருக்கா. அந்த நர்ஸும் இந்த மாதிரி ரேங்க் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்ல ரக் இருந்துட்டு அவெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் வந்து அவங்கள பார்க்கலான்னா நாங்கள் பிம்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட சொல்லி கொடுத்துருந்துருப்பா போல இருக்கு. பிம்கிட்ட கால் பண்ணுவோன்னு சொல்ல பிம்மை தேவையில்லாத இதில் இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கத்தி விட்டுட்டு சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ரேங்கை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். இந்த ரேங்கை அடங்காம பிம்க்கு ஒரு மெசேஜும் அனுப்பி விடுறா. பிம், நீ என் வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கலாம், என்னுடைய அட்ரஸ் இதுதான் சொல்லிட்டு அவளுடைய வீட்டில் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்திருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோஸையும் சென்ட் பண்ணிவிட்டு அட்ரஸையும் சேர்த்து அனுப்பி விட்டுருந்துருப்பா. இதை நம்ம பிம்மும் வீட்டுக்கு வந்தப்போ தான் அவளுடைய மெசேஜும் வந்திருக்குமா. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அவளுக்கு ஒரு டவுட் வருது, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, நம்ம வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஆன் வந்துட்டு பிம் வந்துட்டீங்களான்னு பக்கத்தில் வர அதை கூட கண்டுக்காம நம்ம பிம் உள்ளே போயிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் தேடி அந்த வீட்டுடைய ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணால் எல்லாமே இவளுடைய வீடுங்கிறது தெரிய வருது. ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரக் இந்த வீட்டை பற்றி தான் நிறையவே சொல்லியிருந்திருப்பான், இந்த வீடு நமக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட பிம் சொல்லியிருந்திருப்பா, இல்லை விலை அதிகமாக இருக்குது, அந்த வீடை வாங்க வேண்டான்னு சொல்கிறது கூட இல்லை, அது அந்த வீட்டை விற்கிறதே எங்கள் அங்கிள் தான், அதனால் நம்மக்கிட்ட அவங்க ப்ராஃபிட்லாம் பார்க்க மாட்டாங்க, கம்மி விலையில் கிடைக்கக்குள்ளேயே அந்த வீட்டை வாங்கிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம 2 பேரும் அதில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறையவே ரொமான்டிக்காக பேசியிருந்திருப்பான். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு அப்போ ரேங்கோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பான், ரேங்க் ரொம்ப மோசமானவ, அவள் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு மழுப்பி விட்டான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஏதோ தப்பு நடக்குதுங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஷாக் ஆகி உட்காந்துருக்க. அதே சமயத்தில் மீனா அவளுடைய லவ்வரை மீட் பண்ணி ரேக் என்ன பண்ணுறான், உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு என்கிட்ட சொல்ல, அவன் ரேங்க் கூட அஃபேரில் இருக்கான் தானேன்னு கேட்குறதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஆச்சை எப்படி விட்டு கொடுப்பான், அதனால் இல்லை அப்படிலாம் இல்லை, நீ எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காத அப்படிலாம் சொல்லி மழுப்பி விட தான் பார்க்குறான். ஆனால் மீனா ரொம்பவே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா, நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலாம், நம்ம 2 பேரும் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ போகிறோம், நீ ரக் மாதிரி என்கிட்ட மறைக்க போறியா எல்லா விஷயத்தையும், நீ இப்போவே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சின்னா நான் உன்னை எப்படி நம்ப முடியும், உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பத்தி உருவாக்குற மாதிரி ரொம்பவே நடிக்கவும் அவனும் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறான். ஆமாம், ரேங்க் கூட அஃபேரில் தான் இருக்காங்கிற உண்மையை சொல்ல நம்ம மீனாவுக்கா செம்ம கோவமாயிடுது. அதை சொல்லடா, இப்போ தானே உன்னோடைய வாயிலிருந்து உண்மை வருது அப்படின்ட்டு அவளுடைய மேக்கப் பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டே திட்டிகிட்டு இருக்க. அப்போ நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட நடித்து தான் கேட்டியாடி அப்படின்னு கேட்க, ஆமாம், உன்ன மாதிரி ஆளுங்கள்கிட்டருந்து எப்படி பதிலை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த ரேங்கையும் சும்மா விட மாட்டேன், அந்த ரக்கையும் சும்மா விட மாட்டேன், என் ஃப்ரெண்டை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கா. ரக் ரேங்கை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இவன் உள்ளே வராங்கிறது தெரிஞ்ச உடனே இவன் ஆக்டிங் பண்ணிட்டு பெட்டில் போயிட்டு ரொம்ப முடியாத மாதிரி படுத்துக்க. ரகம் உள்ளே வந்துட்டு என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, நான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன்னா அதில் தெரியாத ஷீ ஃபுட்டை யாரோ கலந்து விட்டுட்டாங்க, அது தெரியாத நான் சாப்பிட்டேன், எனக்கு ரேஷஸ் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்பவே நடிக்க ஆரம்பிக்க. ரகம் அவளுடைய கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான், நார்மலாக இருக்குது. நார்மலாக தானே இருக்குது, நீ எதுக்கு பொய் சொல்கிறேன்னு கேட்க, நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையாலுமே எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, இப்போ மெடிசன்லாம் கொடுத்து சரியாயிருக்கு அப்படிங்கவும், இப்போ தான் சரியாயிட்டல, நீயே ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்க, நீ என்னை கூட்டிகிட்டு போகலான்னா எப்படி, நீ என்னை கூட்டிகிட்டு போகலான்னா நான் பிம்மை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவள் ரக்க த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறா. அது இல்லாத பிம்க்கு கால் பண்ணுற மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு நான் பிம்க்கு கால் பண்ணுறேன்ட்டு போக ரக் பார்த்துட்டு அதை பிடுங்கி வச்சுட்டு
சரி சீக்கிரம் ரெடி ஆகும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். பின்னாடியே நம்ம பிம்மும் அந்த அட்ரஸ் தேடி அங்கே வந்துட இவதான் காரை விட்டு முதல்ல இறங்குனவ ரக வந்து கூப்பிட்றவா உள்ளே வந்து கூப்பிடுறதுக்கு. இல்லை நான் வரல, நான் இனிமேல் இப்படியே போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய திங்ஸ் ஒன்று ரிப்பேர் ஆகிருக்குப்பா, அதை வந்து பாரு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எதாக இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்ல, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அதை போயிட்டு வெளியே தூக்கி போடணும்னு சொல்கிறேன், நீ அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கே, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி கூப்பிட அவனும் வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு பின்னாடியே போக பார்க்க அதே சமயத்தில் பிம்மு தான் வந்திருப்பா இல்லையா, பிம்மு வந்ததையும் இவ பார்த்துருப்பா. பின்னாடியே பிம் காரை பார்த்துக்கிட்டே தான் போறா. உள்ள போன ரேக்கும் அவனுடைய திங்ஸோடைய பேப்பர்ஸ் தேடிக்கிட்டு இருக்க ரேங்க் மேலே போகிற மாதிரி போக நம்ம பிம்மும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தா இல்லையா, அவளை இந்த ரேங்க்கும் பார்க்குறா. வந்துட்டா போல இருக்கே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே இருக்கிற ரக்கையும் உள்ளே கூப்பிடுறா. ரக் கொஞ்சம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண, வெயிட்டான திங்ஸாக இருக்கே என்னால் தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடவும் அவனும் உள்ளே போகிறான். இதையும் பிம் பார்க்குறா. உள்ளே போனால் இந்த ரேங்க் அரையும் குறையமா படுத்திருக்கா. இதை பார்த்த உடனே சபலபதி ஹீரோவும் பக்கத்தில் போக அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ரேங்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல அவள் பிடிச்சு இழுத்து பெட்டில் போட்டுக்கிறா. பிம்மும் வீட்டெல்லாம் திறந்துட்டு உள்ள அவங்களுடைய ரூம் டோரையும் ஓப்பன் பண்ண இவங்க 2 பேரும் பெட்ல ஒன்னா இருக்கிறதையும் பிம் பார்த்துட்டு ரேக்குன்னு கூப்பிட 2 பேருமே ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்டு பிம் நீயான்ட்டு ஷாக் ஆக பிம்க்கு செம்ம கோவமாயிட்டு வேகமாக கத்திக்கிட்டு அங்கே உள்ள ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் தூக்கி வீச அது அந்த ரேங்க் தலையில் பட வேண்டியது. ஆனால் தப்பிச்சுட்டா. அங்கே உள்ள செவுத்துலேயே அடிச்சு அந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே தூளாக கொட்டி போயிடுது. அப்போ அந்த ரேங்க் ஒரு பார்வை நம்ம பிம்மை பாப்பா. அதை பார்க்குற பிம்க்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இன்னுமும் வேகமாக கத்த ஆரம்பிக்க ரகம் வந்துட்டு பிம்மை தடுக்க, ஆனால் பிம் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறா. ஆனால் வந்த அவசரத்தில் அவளுடைய கார் கீயை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா போல இருக்கு. நல்லா மழையும் கொட்டிக்கிட்டே இருக்குது. மழையில் நினைஞ்சிக்கிட்டே வந்து காரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா கார் கீ இல்லை. அதனால அந்த சைடில் இருந்து ஓடி போயிட ரகும் பின்னாடியே வந்தவன் காரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் ஆளே இல்லையே, கீயும் இல்லை. அதனால கீ எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறான். கீ எடுத்துகிட்டு வந்துட்டு கார்லேயே தேடிட்டு போக நம்ம பிம் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா. ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இந்த ரேங்க்கும் ஒரு மாதிரியான பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்கா பிம்மை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணுமா, இவெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே சுற்றி இருந்திருக்கா இவ்வளோ நாளா. ரகம் காரில் போய்கிட்டு பிம்முடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி பிம் அங்கே வந்தாலான்னு கேட்க, இல்லையே வரலையே, மழை வேற வேகமாக வந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருப்பாளா இருக்கும் அப்படின்ட்டு அவள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அந்த சமயத்தில் நம்ம பிம்மும் மலையில் நனைஞ்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க அதை பார்த்த வானும் பிம் வந்துட்டியா அப்படின்ட்டு அவள் அப்போ தான் நனைஞ்சி வர்றதையும் பார்த்துட்டு ஓடி போயிட்டு பிம்மை உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்க அவங்க ஃபேமிலியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிம்மும் எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி நான் அவங்க 2 பேர்த்தையும் பெட்டில் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ரகும் பின்னாடியே வந்துட்டு பிம்மை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறதுக்காக பார்க்க பிம்முடைய அப்பாவும் நீ இங்கே உள்ளே வராத, இப்போதைக்கு வராத, நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி அனுப்பிவிட பார்க்குறாரு. ஆனால் இல்லை அங்கிள் நான் பிம்மை பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மாவும் ஓடி வந்துடுறாங்க. ரக் இனிமேல் நீ அங்கே போகாத, இப்போதைக்கு அங்கே போகக்கூடாது, அவளை இப்போதைக்கு தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி இழுக்கிறாரு. இல்லைப்பா நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் அவகிட்ட பேசணும்ப்பா அப்படிங்க. இல்லை இப்போதைக்கு பேசுறது கரெக்டாக இருக்காது, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி இழுக்க அதே போல் பிம் அப்பாவும் இல்லை போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் ரேக்கு அப்பாவும் பிம் அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு ரகையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிம் இங்கே மனசு உடஞ்சி போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துருக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு த மிராக்கிள் ஆஃப் லவ் 3rd எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா?